Hi friends, welcome. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸாமில் டிசம்பர் 2019 பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் கேட்டிருக்க கொஷின்ஸ் ஒரு 5 கொஷின்ஸ் இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்ட் 7 வரைக்கும் ஆல்ரெடி டிசம்பர் 2019 வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்ட் 8 வீடியோ என்னன்றதை பார்க்கலாம். First question. Consider the game tree given below. Here, circle and square represent minimum and maximum nodes respectively. The value of the root node of the game tree is options 1, 14, option 2, 17, option 3, 111, option 4, 112. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ட்ரீ கொடுத்துருக்காங்க. இந்த கேம் ட்ரீயில் சர்க்கிள் வந்து மினிமம் வேல்யூவையும் ஸ்கொயர் வந்து மேக்ஸிமம் வேல்யூவையும் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸ் கீழே லாஸ்ட் ரோவில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூஸை தான் இங்கே நம்ம கொண்டு வர போகிறோம். ஒரு நோட்லேயும் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்து 17, 19, 16, 111, 112, 15, 14 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 17யும் 19யும் எடுத்துக்க போகிறோம். சர்க்கிள் நம்மளுக்கு தெரியும் மினிமம் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன வரும், 17லையும் 19யும் எடுத்துட்டோன்னா மினிமமான வேல்யூ கம்மியான வேல்யூ எது 17. அடுத்தது வெறும் 16 தான் இருக்குது. ஸோ இந்த சர்க்கிளில் 16. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள் 111, 112 இருக்குது. நம்ம மினிமம் வேல்யூ தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ 111 மட்டும் எடுத்துக்கிறோம் இங்கே. அடுத்தது பாருங்கள் எதுவுமே இல்லை, அதை பிளாங்காக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 15 மட்டும் இருக்குது, 15. அடுத்தது பாருங்கள் 14 மட்டும் இருக்குது, 14 மட்டும் இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல் பாருங்கள். அடுத்த லெவலில் மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் எல்லாமே மேக்ஸிமம் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ 17, 16ல் எது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 17. ஸோ அந்த 17 இங்கே எடுத்துக்கிறோம். அடுத்தது 111 அது மட்டும்தான் இருக்குது, அதனால் அப்படியே எடுத்துக்கிட்டோம். அடுத்தது 15, 14ல் மேக்ஸிமம் 15 அதை எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் மினிமம் வேல்யூ 17ம் 111ல் மினிமம் வேல்யூ 17. அடுத்தது 15 மட்டும்தான் இருக்குது. ஸோ 15 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு லெவல் ரூட்டில் வந்து 17, 15 மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மேக்ஸிமம்னு பார்த்து 17யும் 15யும் கம்பேர் பண்ணோம்னா 17 தான் பெரிய நம்பர். ஸோ 17ன்றது இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. 17 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின்னு. பட் டயக்ராமை பார்த்தோன்னே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், என்ன இது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் அந்த கொஷினை ஒரு 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஷின்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின் என்னன்றதை பார்க்கலாம். Identify the circumstances under which preemptive CPU scheduling is used. Preemptive CPU scheduling எப்போ வந்து யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. A process switches from running state to ready state. A process switches from waiting state to ready state. A process completes its execution. A process switches from ready to waiting state. Choose the correct option. First one A and B only. Second one A and D only. Third one C and D only. Fourth one A, B, C only. ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி CPU scheduling decisions takes place under one of 4 conditions. ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸ் ரைஸ் ஆக பார்த்தா வந்து CPU இந்த 4 கண்டிஷன்ஸ் வந்து CPU ஷெடியூலிங்கில் இம்பார்ட்டண்ட். அது என்னன்றதை பார்ப்போம். when a process switches from running state to waiting state such as for an input output request or invocation of the wait சிஸ்டம் கால். ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட்லேருந்து வெயிட்டிங் ஸ்டேட் போகிறப்ப ப்ரீஎம்டிவ் CPU ஷெடியூலிங் அக்கர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ரெக்வெஸ்ட்கோ இல்லை வெயிட் சிஸ்டம் கால்னால வெயிட்டிங் ஸ்டேட்கோ போகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது when a process switches from running state to ready state, ஃபார் எக்ஸாம்பிள் இன் ரெஸ்பான்ஸ் டு அன் இன்ட்ரப்ட் ரைஸ் ஆகிறப்ப ரன்னிங் ஸ்டேட்லேருந்து ரெடி ஸ்டேட்க்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் when a process switches from waiting state to ready state say at completion of IO or a return from wait. ஸோ வெயிட்டிங் ஸ்டேட்லேருந்து ரெடி ஸ்டேட்க்கு எப்போ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா IO கம்ப்ளீஷன் அப்பயோ இல்லை வெயிட்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறப்பையோ போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் when a process terminates. இந்த 4 கண்டிஷன் ரைஸ் ஆகிறப்ப ப்ரீஎம்டிவ் CPU scheduling அக்கர் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் சொன்னால் a process switches from running state to ready state. This is true. A process switches from waiting state to ready state. This is true.
A process completes its execution இது கிடையாது. A process switches from ready to waiting state இதுவும் கிடையாது. So correct answer is option 1 A and B only. Correct answer is option 1 A and B only. Next question. Consider the following grammars. So 4 grammars கொடுத்துட்டாங்க. Which of the following is correct with respect to the above grammar? இந்த grammarல எது வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க. G1 and G2 are equivalent, G2 and G3 are equivalent, G2 and G4 are equivalent, G3 and G4 are equivalent. எது ரெண்டு ஈக்குவல் கேட்குறாங்க. இதுக்கு சிம்பிள் ஒரு ஷார்ட்கட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிராமர் எடுத்துக்கோங்க. G1 and G2 are equalன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிராமரையும் செகண்ட் கிராமரையும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிராமரில் என்ன இருக்குது, டபுள் ஏ இருக்குது. செகண்ட் கிராமரில் லாம்டா இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அடுத்தது G2 and G3 ஆர் ஈக்குவலன்ட். G2வையும் G3யும் எடுத்துக்கோங்க. G2வில் என்ன இருக்குது, ஒரு லாம்டா லாஸ்டில் இருக்குது, ஒரு ஏ லாஸ்டில் இருக்குது. அப்போ இங்கே எம்டி ஸ்ட்ரிங், லாம்டானா எம்டி ஸ்ட்ரிங்குன்னு அர்த்தம். ஸோ எம்டி ஸ்ட்ரிங் தான் கடைசியாக ஜென்ரேட் ஆகுது, இங்கே ஏன்றது ஜென்ரேட் ஆகுது. அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. G2 G3யும் ஈக்குவலன்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு G2 G4 எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே லாஸ்டில் என்ன முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்டா. அப்போ இதுதான் ஈக்குவல் ஸ்ட்ரிங். G2 and G4 are equivalent. நம்ம அடுத்த ஆப்ஷனையும் பார்த்துருவோம். G3 and G4. G3 and G4 எடுத்தோம்னா இங்கே ஒரு ஏ இருக்குது, லாஸ்டில் ஒரு லாம்டா இருக்குது. ஸோ அப்போ லாம்டா எம்டி ஸ்ட்ரிங் இங்கே இல்லை G3யில். ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் தேர்ட் ஒன். G2 and G4 are equivalent. G2வும் G4வும் தான் ஈக்குவலன்ட்னு சொல்லலாம். இன்னொரு மெத்தட், இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கொண்டு வரலாம். ஸோ அந்த கிராமரில் சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். G1க்கு எஸ், ஃபஸ்ட்டு எஸ் ஜென்ரேட்ஸ், என்ன ஜென்ரேட் பண்ணுது, ஏஎஸ்பி. அடுத்தது பிஎஸ்ஏ. ஸோ எஸ்க்கு பதிலாக நம்ம என்ன இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏன்றது சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்க ஏபி அப்படியே வச்சுருக்கோம். அடுத்தது பாருங்கள், டபுள் ஏ எதுக்கு பதிலாக, எஸ்க்கு பதிலாக டபுள் ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஏபி அப்படியே இருக்குது. எஸ்க்கு பதிலாக மட்டும் என்ன பண்ணுறோம், டபுள் ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஏபி அப்படியே இருக்குது. ஸோ அப்போ ஜென்ரேட் பண்ணுற ஸ்ட்ரிங் ஏபி, டபுள் ஏ, ட்ரிபிள் ஏ, பி. அடுத்தது பாருங்கள், G2 எடுத்துக்குவோம். G2வில் அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். G2வில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பி, பிஎஸ்ஏ, டபுள் எஸ், லாம்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏஎஸ்பி ஜென்ரேட் பண்ணுறோம். ஏஎஸ்பியிலேருந்து இந்த எஸ்க்கு பதிலாக பிஎஸ்ஏன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏபி அப்படியே இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஏபி, எஸ்க்கு பதிலாக டபுள் எஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அந்த கொஷினில் கொடுத்துருக்கிறத அப்படியே லைனாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரோம். டபுள் எஸ், ஏபி. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, எம்டி ஸ்ட்ரிங் லாம்டா. எஸ்ஸுக்கு பதிலாக 2 லாம்டா போட்டாச்சு. ஏபி, ஏபி. ஃபைனல் ஸ்ட்ரிங் ஜென்ரேட் பண்ணுறது ஏபி, ஏபின்றது வருது. அடுத்தது தேர்டு G3 பார்ப்போம். G3யில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பி ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுறோம். இந்த எஸ்க்கு பதிலாக பிஎஸ்ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். திருப்பி அகெயின் எஸ்க்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டபுள் எஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏபி அப்படியே இருக்குது, டபுள் எஸ், ஏபி. அடுத்தது இந்த டபுள் எஸ்க்கு பதிலாக டபுள் ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏபி, ஏஏ, ஏபி. கொஷினில் கொடுத்துருக்கிறத அப்படியே ஆர்டராக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரும். அடுத்தது பாருங்கள், G4 ஏஎஸ்பி. இதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஏபி, கேபிட்டல் எஸ், ஏபி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கேபிட்டல் எஸ் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பிஎஸ்ஏ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடுத்ததில் பாருங்கள், ஏபி இருக்குது, எஸ்க்கு பதிலாக டபுள் எஸ், அதுக்கப்புறம் ஏபி அப்படியே வச்சுருக்கோம். அடுத்தது ஏபி, டபுள் எஸ்க்கு பதிலாக லாம்டா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 லாம்டா, ஏபி. ஸோ ஏபி, ஏபி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா G2வும் G4வும் ஈக்குவல். ரெண்டுத்துலேயுமே ஏபி, ஏபின்ற ஸ்ட்ரிங் தான் ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 3 G2 and G4 ஆர் ஈக்குவலண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் மாடல்ஸ். M1 மேம்தானி மாடல், M2 தகாக்கி சுகேனோ கேங் மாடல், M3 கோஸ்கோஸ் அடிட்டிவ் மாடல் சாம்னு சொல்கிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் கண்டெய்ன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடிட்டிவ் ரூல் மாடல்? Only M1 and M2, only M2 and M3, only M1 and M3, M1, M2 and M3. ஸோ அடிட்டிவ் ரூல் மாடலுக்கு
இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. இதெல்லாம் ஃபுல் தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஒன்லி M2 and M3. ஆப்ஷன் 2 ஒன்லி M2 and M3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதாவது தகாகி சுகேனோ கேங் மாடல், கோஸ்கோஸ் அடிட்டிவ் மாடல், இந்த 2 மாடலும் தான் வந்து இங்கே அடிட்டிவ் ரூல் மாடலுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following interpost communication model is used to exchange messages among cooperative processes? This is also a theoretical question. Shared memory and message passing model is the correct answer. மிச்சம் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேர்டு மெமரி மாடல், மெசேஜ் பாசிங் மாடல், கியூஸ். ஸோ இது 4த்தில் எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 ஷேர்டு மெமரி அண்ட் மெசேஜ் பாசிங் மாடலில் தான் வந்து இன்டர்போஸ் கம்யூனிகேஷன் மாடல் யூஸ் பண்ணுறோம், மெசேஜஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும். தேங்க்யூ.